வணக்கம். திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சை 2025க்குரிய நாட்கள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நான் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த கரிசனையோடு சில விடயங்களை கூறிக்கொள்ள வேண்டும். இது ஒரு தடவைதான் இந்த பரீட்சை தோற்ற முடியும். அதுவும் 10 வயதிலே பாலகர்கள் முதல் சந்திக்கின்ற அரச பரீட்சை இது. அப்போ இந்த பரீட்சையில் உங்களால் முடிந்தளவு திறமைகளை காட்ட வேண்டியது உங்களுடைய கடப்பாடு. ஏனென்றால் இந்த பரீட்சையின் ஒவ்வொரு புள்ளிகளும் பெறுமதியானவை. இதில் சித்தி பெறுவதற்கு மேலே பெற்றால் ஓகே, ஆயினும் வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில் பெற்றால் அதைவிட சிறப்போ, வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுவிட்டால் மிக மகோன்னதமான வெற்றி என்று கருதலாம். ஏனென்றால் 10 வயது குழந்தைகளின் திறமைகளில் அதி திறமைகளை வழிகாட்டுகின்ற பரீட்சை இது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பரீட்சையில் வெற்றி கொள்வதற்காக கடந்த காலங்களாக தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்த நாங்கள் இப்பொழுது இறுதி கட்டத்தில் செய்யக்கூடியது யாது? அதாவது இதில் அரச பரீட்சையில் வினாத்தாள் 2 முதலாவதாகவும் வினாத்தாள் 1 இரண்டாவதாகவும் இடம்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் காரணமே எங்களுக்கு தெரியும். வினாத்தாள் 2 இலகுவாகவும், அதாவது பாடசாலையில் படித்த பாடப்பரப்புக்குள்ளும், வினாத்தாள் 1 நுண்ணறிவு, அதாவது பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான நுண்ணறிவு, செயற்கான நுண்ணறிவு அல்ல, இயற்கையான நுண்ணறிவு. செயற்கை என்றால் அந்த பழக்கத்தில் பழக்கப்பட்டு வர நுண்ணறிவு. இது அந்த சந்தர்ப்பத்திலே வருகின்ற நுண்ணறிவு. என்ற கேட்கப்படுகிற கேள்விகள் முதல் சந்தித்ததில்லை. ஆனால் அதே போல கேள்விகள் கடந்த கால அரச பரீட்சைகளில், முன்னோடி பரீட்சைத்தாள்களில், எதிர்பார்க்க பரீட்சைத்தாள்களில் இடம்பெற்றிருந்தாலும் அப்படியே அந்த வினா பெறப்போவதில்லை. அப்போ உங்களுடைய இயற்கை நுண்ணறிவு தான் இந்த பரீட்சையின் பெறுபேரை உயர்த்தப் போகின்றது. அப்போ இந்த இயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு திறம்பட இருக்கின்றது என்பதை இந்த பரீட்சை நிரூபித்து காட்டும். அந்த இயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் சுபீட்சமாக இருப்பதற்கு அது ஒரு ஆதாரமாக அமையும் என்ற வகையில் இறுதிக்கட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த மாணவர்களை வழிநடத்துவதற்கு கையாளுகின்ற என்னுடைய அனுபவ அறிவுக்கும் என்னுடைய நோக்குக்கும், அதாவது எதிர்கால நோக்கையும் அடிப்படையாக கொண்டு செய்கின்ற நோக்குக்கும் ஏற்ப நான் சொல்லக்கூடியது, வினாத்தாள் 2 பாடசாலையில் படிக்கிறீர்கள், பாடசாலை பயிற்சிகள் நிறைய செய்கிறீர்கள். இடைக்கிட நான் அதற்கு கற்பித்து கொண்டு தான் இருக்கின்றேன். பழைய காணொளிகள் நிறைய போட்டிருக்கின்றேன். அது சார்பாக ஒவ்வொரு பாட விதானமாக இப்பொழுது நான் முக்கியத்துவம் கொடுக்கிறது வினாத்தாள் 1க்கும். என்றால் இரண்டாவதாக நடக்கின்ற கடின பரீட்சை என்று எல்லாராலும் வர்ணிக்கப்படுகின்ற பரீட்சைத்தாள். அப்போ இந்த வினாத்தாள் 1க்கு விடையளிப்பதற்கு நான் கடந்த காலங்களில் 6 மாதிரி முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள்கள் தயாரித்திருந்தேன். அந்த 6 பரீட்சைத்தாள்களையும் விரைவாக மீட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு 2024, 23, 22, 21, 20 வரையிலான அரச பரீட்சைத்தாள்களையும் விரைவாக மீட்டு இந்த 10 பரீட்சைத்தாள்களிலும் கிட்டத்தட்ட 11 பரீட்சைத்தாள் 10 என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று செய்ய முடியாவிட்டாலும் 10 பரீட்சைத்தாள்களும் பூரண தெளிவாக இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக வினாத்தாள் 1ல் 80 புள்ளிகளுக்கு மேல் சாதாரணமான பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய அனுபவ ஆழமான கருத்து. இதை ஏற்றுக்கொள்வது கொள்ளாதது உங்களுடைய தலையெழுத்து. இது என்னுடைய கருத்து. நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த கடமை. ஆகவே அது சார்பாக நான் இந்த முன்னோடி பரீட்சை எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள்களையும் அரச பரீட்சைத்தாள்களையும் விரைவு மீட்டல் காணொளிகள் போடுகின்றேன். அதனை பார்வையுங்கோ. அனைத்தையும் வகுப்பறையில் நான் கற்பிக்க முடியாது. ஏனென்றால் பிள்ளைகளோடு நான் சந்திக்கிற குறுகிய நேரத்துக்கு இந்த அளவையும் கூறி முடிக்க முடியாது என்பதால் எனக்கு ஓய்வாக இருக்கின்ற நேரங்களில் நான் காணொளிகளாக தயார் செய்து இதனை எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன். அதை பாருங்கள்.
வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றிக்கு நீங்கள்தான் காரணம் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு உங்கள் வெற்றியை, உங்களுடைய வெற்றிக்கான பாதையை நீங்களே விட்டு வெற்றிப்படி ஏறி வெற்றி சிகரமேறி நீங்கள் உங்கள் வாழ்வை எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. முன்னோடி பரீட்சை எதிர்பார்க்கை பரீட்சை 1 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்போம். 22வது வினா, ஒரு மாத நாட்காட்டியில் ஒரு மாதத்தின் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான 5 திகதிகளின் கூட்டுத்தொகை 145 ஆகும். அவற்றில் திங்கட்கிழமையினதும் வெள்ளிக்கிழமையினதும் திகதிகளின் கூட்டுத்தொகை யாது என்பது கேள்வி. வினாவை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. மாத நாட்காட்டியிலே ஒரு மாதத்திலே அது திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரை உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை 145 என்று சொல்லப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் 5 நாட்கள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியாக 5 நாட்கள்ல உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை தான் 145. இப்ப வினா என்ன கேட்டிருக்கின்றார்கள், அதாவது திங்களும் வெள்ளியும் திகதிகளின் கூட்டுத்தொகை. அப்ப நாங்க ஒவ்வொரு திகதிகளுக்குரிய எண்ணிக்கை, அதாவது திகதிகளின் எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப மொத்த தொகை 145 என தரப்பட்டுள்ளது. இப்ப இது 5 தினங்கள் என்றபடியால் நாங்கள் முதலாவது எக்ஷனை எடுத்துக்கொண்டால் அடுத்தது 1 அதிகம் எக்ஸக 1, அடுத்தது 2 அதிகம் எக்ஸக 2, அடுத்தது 3 அதிகம் எக்ஸக 3, அடுத்தது எக்ஸக 4. இப்ப இதுல மொத்தம் இருக்கிறது 5 எக்ஸும் இந்த 1 2 3 4 கூட்டினால் 10 என்பது ஆகும். அப்ப நாங்க இந்த எக்ஸின் பெறுமதியை காண்பதற்கு முதல்ல இந்த 145 இந்த 10 கழிக்கின்றோம். 10 கழித்தால் 135 தான் 5 எக்ஸும். அப்ப 135 5ஆல வகுப்போமாக இருந்தால் 5 2 10, 3 மிச்சம் 35 7 27. அப்ப எக்ஸ் என்பதின் திகதி 27 என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. அப்ப 27 28 29 30 31. இப்ப கேள்வி இந்த 27ஐயும் 31ஐயும் கூட்டினால் விடை யாது என்பது 58 என்ற 3வது விடையே பொருத்தமான விடை. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, இவ்வுருவை ஒரு பெரிய சதுரமுகி ஆக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை சார்பான சரியான கூற்றியாது. அப்ப சதுரமுகி என்றால் எங்களுக்கு தெரியும், அதாவது எல்லா முகங்களும் சதுர முகங்களாக உடைய உருவைத்தான் நாங்க சதுரமுகி என்று சொல்றது. 6 முகங்கள் இருக்கும், 6 சதுரமாக இருக்க வேண்டும். இப்ப இதுல சிறிய சதுரமுகிகள் செய்து பெரிய சதுரமுகி ஆக்கப்படுகின்றது. இந்த சதுரமுகியின் வரவிலக்கணம் என்னென்றால் அகலம் சமன் நீளம் சமன் உயரம் என்பது ஆகும். இங்கு ஏதாவது ஒரு பக்கத்தை பார்ப்போமாயிருந்தால் இதுல நீளம் என கருதுவோமாயிருந்தால் 1 2 3 4 துண்டங்கள் இருக்கின்றது. அப்ப அகலமும் 4 துண்டங்கள் இருத்தல் வேண்டும், உயரமும் 4 துண்டங்கள் இருத்தல் வேண்டும். அப்ப இதுல இருக்கத்தக்க மொத்த எண்ணிக்கை 4 தர 4 தர 4 என்ற 16 16 64 துண்டங்கள் இருத்தல் வேண்டும். சதுரமுகி துண்டங்கள் இருக்க வேண்டும். அப்ப இதுல இருக்கிறதை கொண்டுதான் நாங்கள் இனி சேர்க்கப்பட வேண்டியதை பார்க்க வேண்டும். இதிலே ஒவ்வொரு வரிசையாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் முதல் வரிசையில 10 துண்டங்கள் இருக்கின்றது, அடுத்ததுல 11 இருக்கின்றது, அடுத்ததுலேயும் 11 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 32 இருக்கின்றது. இதுல உள்ள சதுரமுகிகள் எண்ணிக்கை, சிறிய துண்டங்களின் எண்ணிக்கை 32. அப்ப 64 ஆக வேணும் என்றால் இன்னும் அதற்கு 32 தேவை. 32 தேவை. அப்ப இந்த கருத்து என்ன, அதே போல அப்ப இதே போன்ற ஒரு சதுரமுகியின் எண்ணிக்கை அளவு சதுரமுகிகள் தேவை என்ற முதலாவது விடையே இதற்கு பொருத்தமானது ஆகும். இனி நாங்கள் அடுத்த 24வது வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். 24வது வினா, இச்சுவரில் விடுபட்ட பகுதியை அடைப்பதற்கு தேவையான செங்கற்கள் எத்தனை? இது ஒரு சுவர் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது சாய்வாக இருந்தாலும் இது சுவர். இதுக்கு தேவையான அடைப்பதற்கு தேவையான செங்கற்கள் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களுக்கு எண்ணி பார்க்க தெரியுது. 1 2 3 4 5
6, 7, 8 செங்கற்கள் தேவை. இது கண்ணால பார்த்து அறிந்து விடையளித்தல். இனி 25வது வினாவை பார்ப்போம். 25வது வினா ஒரு சொற்றகம் தரப்பட்டிருக்கிறது. சொல்லல எழுத்து சட்டகம். மேலுள்ள எழுத்து சட்டகத்தில் மேலிருந்து கீழாக நேர்கோட்டில் உள்ள 4 எழுத்துக்களை இணைப்பதன் மூலம் 4 கருத்துள்ள சொற்கள் ஆக்க முடியும். சரி, அதை பாக்கி பார்ப்போம். அதாவது மேலிருந்து கீழாக 4 எழுத்துக்களை சேர்த்தா அதிகாரி, அதிகாலை, அதிகம், அகலம். ஏன்னா இடமிருந்து பலமாக அப்படி அமையக்கூடியதாக இல்லை. அப்ப நாங்க மேலிருந்து கீழாக 4 சொற்கள் ஆக்க முடியும் என்ற கருத்து பொருத்தமானது. அதேவேளை அச்சொற்களில் 2 சொற்கள் இச்சட்டகத்தில் நேர்கோட்டில் 4 எழுத்துக்களை இணைப்பதன் மூலம் மேலதிகமாக ஆக்க முடியும். அச்சொற்கள் எவை? அப்ப நேர்கோடு என்றால் அதாவது சாய்கோடுகளாகவும் நேர்கோடு இருக்கின்றது. இது நேர்கோடு தான், சாய்கோடு. அப்ப இந்த கோடி திசையில சாய்கோடி திசையில நாங்கள் ஆக்குவோமா இருந்தால் அதிகம் என்ற சொல் இருக்கின்றது. அடுத்தது அதிகாரி என்று சொல் இருக்கின்றது. ஆகவே 2வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். நீர் வானில் பறக்கும் பறவை கூட்டம் ஒன்றை கண்டீர். அவற்றில் ஒன்றுக்கு முன்னால் 3ம் ஒன்றுக்கு பின்னால் 3மாக பறந்து சென்றன. அங்கே நீர் கண்ட பறவைகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் முறைக்கு. அப்ப குறைந்தபட்சம் என்பதை காண்பதற்காக நாங்கள் வானில பறக்கிற கூட்டம் 1, 2, 3, 4 எழுதினால் இதுக்கு முன்னால 3, அப்படி இல்லாவிட்டால் இதுக்கு பின்னால 3 என்றது பொருந்தும். அப்ப 4 தான் குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருக்க முடியும். ஒன்றுக்கு முன்னால 3 ஒன்று இருக்கணும், 3 இருக்கணும். ஒன்றுக்கு முன்னால 3. அதிகபட்சம் என்று கருதுகின்ற பட்சத்தில் அதிகபட்சம் நாங்கள் இப்படியாக ஒன்றுக்கு முன்னால 3, ஒன்றுக்கு பின்னால 3 என்பதையும் இப்படியாக கொடுத்தால் நாங்கள் அதிகபட்ச பறவைகளை காணலாம். அப்போ 7 பறவைகள் இருக்கும். அப்போ ஒரே கூற்றுத்தான், சித்தரிக்கின்ற விதம்தான் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப 4ம் 7ம் என்ற முதலாவது விடை பொருத்தமானது. அடுத்த பக்கத்தை இனி பார்வையிடுவோம். எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள் 1இன் 5ஆம் பக்க 6ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 27வது வினா, ABCD என்னும் ஒவ்வொரு காற்பகுதியிலும் உள்ள மிகச்சிறிய இலக்கத்தை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிகப்பெரிய எண் யாது? அப்ப இங்க ஒரு வட்ட வடிவம் 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ABCD என குறிக்கப்பட்டுள்ளது. அந்த ABCD என்று குறிக்கப்பட்டதுல உள்ள மிகச்சிறிய இலக்கத்தை தெரிவு செய்யுது. அப்ப இதுல 3, இதுல 4, இதுல 5, இதுல 2 இவற்றை கொண்டு பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அரங்க வரிசையில எண்களை தெரிவு செய்யணும். இதுல மிகப்பெரிய எண், அதாவது இதுல இருக்கிற மிகப்பெரிய எண் 5, அடுத்தது 4, அடுத்தது 3, 2. அப்ப 5432 என்ற விடைதான் பொருத்தமானது. இனி அடுத்த வினா, 3, 30, 7, 10, 30, 14 5வது அழைப்புக்கு பொருத்தமான கோல் என்காது. அப்போ ஒன்று ஒப்பிட்டு பார்த்தா தெரிகின்றதுகளுக்கு 3 மணித்தியாலும் 30 நிமிடம் அதிகரித்திருக்கு. அடுத்தது 3 மணித்தியாலும் 30 நிமிடம் அதிகரித்திருக்கு. அடுத்த 3 மணித்தியாலும் 30 நிமிடம் அதிகரித்திருக்கின்றது. அப்ப இந்த 14ஓடு நாங்கள் 3:30 கூட்டினால் 17:30 என்ற நியம நேரமாக வருகின்றது. அதில் 12 கழித்தால் எங்களுக்கு தெரியும், 12 கழித்தோமா என்றால் சாதாரண நேரம் 5:30. அப்ப இதுல கடிகாரம் 5:30 என்றால் 30க்கு இங்கே நிமிட கம்பி 6 நோக்கி நிற்கணும். மணிக்கம்பி 5க்கும் 6க்கும் இடையில் நிற்றல் வேண்டும். 5க்கும் 6க்கும் இடையிலே. அப்ப 3வது விடைதான் பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 29வது வினா, கல்வி சுற்றுலா செல்வதற்கு வாடகைக்கு அமைக்கப்பட்ட பேருந்தில், அதாவது கல்வி சுற்றுலா செல்வதற்கு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். 3 வீதம் அமரத்தக்க 12 பயணி ஆசனங்கள். 12 ஆசனத்துல 3 பேர் படி அமரலாம். அப்ப 3 36 பேர். 20 வீதம் அமரத்தக்க 14, 2 28. அப்ப 36 28 கூட்டணும். சுற்றுலா ஆசனங்களும் உள்ளன. சுற்றுலா சென்ற 70 மாணவர்களில்
இந்த மொத்த தொகையை கூட்டினால் இதுல 4 1 66. 70 மாணவர்களில் நின்று கொண்டு பயணம் செய்தவர் எவ்வளவென்றால் 60. 70 64 கழித்தால் 6 என்பது கேள்விக்கான விடை ஆகின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 6 இலக்க எண்ணொன்றில் ஒரே இலக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இருக்கக்கூடியதாகவும் எஞ்சிய இலக்கங்கள் அவ்விலக்கத்தின் 2 மடங்கு பரிமாணம் உள்ளதாகவும் உள்ளது எது? ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இருக்கணும். இதுல 2 என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இருக்கின்றது, 3 இருக்கின்றது. ஆனா இந்த 2 2 மடங்கு 3 என்பது பொருந்தாது, அப்ப இது வழியாக வராது. இதுல 8 என்பது 3 தடவை இருக்கின்றது, 4 2 தடவை இருக்கின்றது, 6 இருக்கின்றது. அப்ப இதுல 3 எண்கள் இருக்கின்றபடியா இதுவும் பொருந்தாது. இப்ப இதுல 3 ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 2 6, அதாவது 4 தடவை இருக்கின்றது. இது 3இன் 2 மடங்காக 6 இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் ஒரே இலக்கம் இருக்கணும். இங்கே 3 ஒன்றுக்கு மேற்பட்ட 2 தடவை இருக்குது, அதிന്റെ 2 மடங்கு தான் 6 இருக்கின்றது. ஆகவே 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த 31வது வினா, நீர்ப்பாசனம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி ஆக்க முடியாத சொற்கூட்டம் யாது? முக்கியமாக நாங்கள் அறிவுறுத்தல் தருகின்ற சொற்களின் பிரயோகத்தை கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக்க முடியாத சொற்கூட்டம் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. ஆனால் ஒரே எழுத்தை 2 தடவையும் பயன்படுத்தலாம் என்றும் தரப்பட்டுள்ளது. அப்ப இதிலே எது ஆக்க முடியுமோ அதை தவிர்த்து கொண்டு ஆக்க முடியாததை தெரிவு செய்யணும். நீர் ஆக்க முடியும், பாப்பா ஆக்க முடியும், பாசனம் ஆக்க முடியும், அப்ப இதை தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது பாசம் ஆக்க முடியும், சனம் ஆக்க முடியும், பானம் ஆக்க முடியும், அதையும் தவிர்த்து கொள்ளணும். பாசனம் ஆக்க முடியும், ஆனா இந்த பாம்பு என்பதற்கு பூனா இல்லை. அப்ப இதுதான் ஆக்க முடியாது, பாசம் ஆக்க முடியும். அப்ப ஒரு சொல் ஆக்க முடியாததால விடையாக 3வது பொருந்துகின்றது. இனி நாங்கள் இந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். 32வது வினா. 32வது வினாவில பின்வரும் கோலத்துக்கேற்ப ஏபி ஆகிய இடங்களில் இடப்பட வேண்டிய எண்கள் முறையே. இது எண்கோலம். 4 பிரதான திசை, 4 உபதிசைகள். எதிரெதிர் திசை எண்களுக்கு இடையிலே எதுவும் தொடர்பு இருக்கா என்று பார்த்தால், இங்கே அதாவது ஒரு இருக்கப்பட்ட எதிரெதிர் திசையில இதை பார்த்தோமாக இருந்தால் 11 11 மொத்தம் 22 இருக்கின்றது. இது ரெண்டையும் பார்த்தோம்னா எதிரெதிர் திசையில 12 மற்றும் 20 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். அதாவது பலன் சொல்லியாக 2 கூடுகின்றது என்றால் அடுத்தது 24 வரக்கூடியதாக இருக்கணும் என்றால் இந்த இடத்துல 10 வரணும். அடுத்தது 26 வரணுமாயிருந்தால் இங்கே 13 வரணும். அப்ப எங்களுக்கு 20 22 24 26 என்ற 4, அதாவது 4 எதிரெதிர் திசையை கூட்டுவதன் மூலம் 4 விடைகள் கிடைக்கின்றது. அப்ப ஏ என்ற இடத்துல வர வேண்டியது 13, பி என்ற இடத்துல 10 என்றபடியால் 2வது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. நன்று. கடமைந்து புலமை பரிசில் பரீட்சை முன்னோடி பரீட்சை 1 எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை 1 வினாத்தாள் 1 7ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இப்ப 33வது கேள்வியை பார்ப்போம். உருவில் உள்ள சதுரத்தில் 4 வெள்ளை பந்துகளும் 4 கருப்பு பந்துகளும் உள்ளன. அம்புக்கோடு உள்ள பட்ட புள்ளியுள்ள பந்தியிலிருந்து 1 2 3 4 என்றவாறு எண்ணி 4 எனப்படும் கூறப்படும் பந்தை அகற்றப்படுகின்றது. அடுத்து பந்திலிருந்து 1 2 3 என்றவாறு எண்ணி 3 எனப்படும் பந்து அகற்றப்படுகின்றது. இவ்வாறாக தொடர்ந்து 1 2 3 என்றவாறு எண்ணி 3 எனப்படும் பந்தும் அகற்றப்படுகிறது. இறுதியில் கடைசியாக இருக்கும் இரு பந்தின் நிறங்கள் யாவை? இவை அனைத்தும் அரசு வர்க்கைகளின் தழுவலாக வித்தியாசமான ரூபத்திலே கேள்விகள் தொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எதிர்நோக்க போறது அரச பரீட்சை. அப்ப அரச பரீட்சை ஆதாரமாக கொண்டுதான் பரீட்சை வரப்போகின்றது. அதுபடியே நாங்கள் அதில் பயிற்சி பெறுவது மிக முக்கியம். இப்ப முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது 1 2 3 என்று 4 வரையிலே எண்ணி, அதாவது இதில இருந்து ஆரம்பித்து 1 2 3 4 என்பதை நீக்க வேண்டும். அப்ப முதலாவதாக அதை நீக்கிவிட்டோம். பிறகு 1 2 3 என்பதை நீக்க வேண்டும். அடுத்ததாக நீக்கிவிட்டோம். அடுத்தது 1 2 3 என்பதை நீக்க வேண்டும். நீக்கிவிட்டோம்.
அதாவது இங்க முதல்ல 4 ஒரு தடவை தான் எண்ணப்பட்டு 4வது நீக்கப்படுகின்றது, பிறகு 3 3ஆக எண்ணி நீக்கப்படுகின்றது. இப்ப இங்கே இருந்து எண்ணினால் 1 2 3 என்பது இது நீக்கப்படுகின்றது. திரும்ப இங்கே இது 1 இது 2 இது 3 நீக்கப்படுகின்றது. திரும்ப நாங்க பார்க்கிற போது இது 1 இது 2 இது 3 இதுகள் நீக்கப்படுகின்றது. இறுதியாக மீதியாக இருக்கிறது 2ம் வெள்ளையாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 34வது வினாவுக்கு விடை காண்போம். பின்வரும் உருக்கோலத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் இடப்பட வேண்டிய உரி யாது? இதில் ஒரு சதுரம் வந்தால் அந்த சதுரத்திலே என்ன மாதிரியான வடிவம் பொருந்தும் என்பதற்கு ஒவ்வொன்றாக நாங்கள் அவதானிக்கணும். இது மாறுபாடுகளை அவதானிக்க மாட்டேன். இது கிடைக்கோடாக இருக்கின்றது, இது நிலைக்குத்து கோடாக இருக்கின்றது, இது கிடைக்கோடாக இருக்கின்றது, இது நிலைக்குத்து கோடாக இருக்கின்றது. அப்ப இங்க கிடைக்கோடு தான் விடையாக வரும். இனி இந்த வட்டம், அதாவது இங்கிருந்து இங்கு நோக்கி போகுது. நாங்க இதை பார்க்கின்ற போது இடஞ்சுழியாக என்ற இது இடது பக்கமாக போகின்றது. இங்க வந்தோடனே 2 வட்டம் ஆகுது, இந்த இடத்து வந்தோடனே 2 ஆகுது. திரும்ப அடுத்த கட்டத்துல இது ஒன்றாகத்தான் இருக்குது, ஒரு வட்டம் ஆகுது, ஒன்று இல்லாமல் போகின்றது. திரும்ப அடுத்த கட்டத்துல இது இங்க 2 ஆகிவிட்டது. அப்ப இது அடுத்த கட்டத்திலே தண்டிப்பு பிறகு ஒன்றாக இருக்கும், அப்போ ஒரு வட்டம் இருக்கும். அப்ப இதற்கு பொருத்தமானது 3வது விடை. இது சும்மா சாதாரண மாறுபாடுகளை அவதானிக்க மாட்டோம், ஆனா அவதானிக்க ஒழுங்காக அவதானிக்க நாங்க பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 35வது வினா. 35வது வினாவில சதுர வடிவமுள்ள கடதாசி 2 தடவைகள் மடிக்கப்பட்ட, அதாவது இந்த கடதாசி 2 தடவைகள் மடிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நான் மடிக்கின்ற வடிவத்தை காட்டுகிறேன் பாருங்க. இப்படியாக மடிக்கப்படுது, இப்படியாக மடிக்கப்பட்ட சதுரம் வெட்டப்பட்ட உரு பொருத்தமான உரியாது. இப்படியாக மடிக்கப்பட்ட துண்டில இந்த மாதிரி வெட்டப்படுகின்றது என்றால், இங்க பாருங்க, இதுல உள்ளதன்படி 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றபடியால் நான் 3வது விடைக்கு இங்கே தருகின்றேன். இந்த மாதிரி இது வெட்டப்பட்டு அடுத்த கீழே இந்த காற்பகுதியில தான் வெட்ட வேணும். இந்த மாதிரி வெட்டப்பட்டால் இது விரிக்கும் போது இந்த நிலைக்கு சரியாக இருக்கின்றது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானது. இது நாங்க இந்த பக்கத்தின் இறுதி வினா. இத்தோடு இது இணைந்து, அதாவது இந்த 2ம் இணைந்தால் இந்த சதுர கட்டமைப்புக்குள்ள இப்படியாக வருமாக இருந்தால் இத்தோடு இது இணைந்து இந்த நான் தருகின்ற சதுர கட்டமைப்புக்கு வரக்கூடியது யாது என்பதுதான் கேள்வி. ஆனா இங்க இது சதுரமாக இருக்கின்றது, இது வட்டமாக இருக்கின்றது. ஆகவே அங்க சதுரம் பொருத்தமில்லை. இப்ப நாங்க அந்த இடத்துல போட வேண்டியது வட்ட வடிவம், பெரியது வட்டம், வட்ட வடிவை போட்டுவிட்டு அதுக்குள்ள நாங்கள் கோடுகளை பார்க்கின்ற போது அதில் இருக்கின்ற கோடுகளை அவதானித்து பார்த்தால், அதாவது அந்த கோடுகளுக்குள்ளே ஐங்கோண வடிவம் ஒன்று இருக்கின்றது. அப்ப அந்த ஐங்கோண வடிவம் இவ்வாறு இருப்பதாக நாங்க சித்தரித்துக் கொள்ளலாம். ஐங்கோண வடிவம் இப்படியாக இருக்கின்றது, இதை இணைத்திருக்கிற இந்த ஐங்கோண வடிவத்துக்குள்ளுக்கு பிறகு இந்த வி என்ற எழுத்து அங்க சீராக இருக்கின்றது, மேல மட்டமாக. இங்கே நிலைக்குத்து கோடாக இருக்கின்றபடியால் அந்த வடிவம் இங்கிருந்து ஆரம்பித்து, அதாவது அது சாய்கோடாக இருக்கின்றபடியால் பிறகு இங்கே சரியாக அது, அதாவது சென்றடைகின்றது. இங்கே சாரி இப்படி போகின்றது, இது இப்படி போகின்றது, இது நேர்கோடாக இருக்கின்றது, நேர்கோடு என்பதை கவனித்துக் கொள்ளுங்க. சாய்கோடு அல்ல, இது நேர்கோடு. அப்ப இதற்கு பொருத்தமானபடியாக முதலாவது விடை பொருந்துகின்றது. அதாவது இது கற்பில நாட்கள். நன்று. அடுத்த வினாவை பார்ப்போம். முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை வினாத்தாள் 1 இறுதி பக்க 8வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் 37வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபடுவோம். இது இறுதி பக்கம்.
ஏயிலிருந்து பி வரைக்கான தூரம் அதிகமான பாதை இது. இங்க ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு ஒரு வழிப்பாதை காட்டப்பட்டிருக்கு. அதிலே சமனான அளவுள்ளதாகத்தான் ஒவ்வொரு வழிப்பாதையும் இருக்கின்றது. இப்ப கேட்கப்படுற கேள்வி என்னென்றால் ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு எது அதிகமான தூரம், அதிகமான பாதை எது கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் பாதைகளின் எண்ணிக்கை எண்ணினால் இதிலே 1 2 3 4 5 இருக்கின்றது. இங்கே 1 2 3 4 இருக்கின்றது. இங்கே 1 2 3 4 இருக்கின்றது. அப்ப 5 உள்ளதுதான் அதிகமான பாதையாக எங்களுக்கு புரிகின்றது. இனி 38வது வினாவை பார்வையிடுவோம். மாமரம், மாமரக்கன்று, மாமர வித்து, மாமர கொப்பம், ஏபிசிடி என்ற 4 எழுத்துக்களாக இருந்து இவற்றில் அதிக எழுத்துக்களையும் குறைந்த எழுத்துக்களையும் கொண்ட சொற்கள் முறையே என்றால் முதல்ல அதிக எழுத்துக்களை சொல்லணும், பிறகு குறைந்த எழுத்துக்களை சரியாக குறிப்பதாக இருக்க வேண்டும். அப்ப இதுல அதிக எழுத்துக்கள் இருப்பது இங்க பார்த்தா இதுல தெரியுது 4 எழுத்து இருக்கின்றது. இதுல 3 6 7 எழுத்துக்கள் இருக்கின்றது. மாமர கன்று சரி. இதுல 1 2 3 6 இருக்கின்றது. இதுல 2 4 6 8 எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்ப மாமர கொம்பு என்பதுதான் அதிகம் இருக்கின்றபடியால் அது டி என்ற எழுத்தாக இருக்கின்றது. இது சரி, இதுகள் பொருத்தம் இல்லை. அப்ப ஏன் சரியான்னு பார்த்தா இது 4 சரியாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 39வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப 39வது வினா, ஏயிலிருந்து பி தெற்கு திசையில் இருப்பின், அதாவது நாங்க நகரப்படங்கள்ல பார்த்திருக்கிறோம். திசைகள் என்பது இவ்வாறு குறிக்கப்பட்டு, அதாவது மேலிருந்து கீழாக குறிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நாங்கள் பலம் சொல்லியாக திசைகளை மனநம் வைத்திருக்கின்றோம். ஆனா அந்த திசையில தான் எல்லா இடத்திலும் இருக்கணும் இல்லை. இங்கே இருந்து சொல்லப்படுகிறது ஏயிலிருந்து பி தெற்கு திசை. இது தெற்கு திசையாக இருந்தால் நாங்க உடனே இது ஒரு சிறுவை அடையாளமா போட்டால் தெற்குக்கு எதிராக வடக்கில் இருந்து ஆரம்பித்தா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்பது அமைகின்றது. இப்ப கேள்வி என்ன, பியிலிருந்து சி நோக்கி செல்கின்ற திசை யாது என்று கேட்கப்படுது. பியிலிருந்து கீழ் நோக்கி செல்கின்ற திசை, அதாவது பியிலிருந்து சி நோக்கி செல்கின்ற திசை, இதுல இருந்து இங்கே நோக்கி செல்கின்ற திசை இதுவாக இருக்கின்றது. அப்ப கிழக்கு என்பது விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் இந்த பரீட்சைத்தாளின் 40வது வினாவுக்கு விடை காண் விளக்கத்தை பார்ப்போம். ஒரு புத்தக கடையில் 3 பென்சில்கள் வாங்கினால் 30 ரூபாவுக்கும், 2 பென்சில்களை வாங்கினால் 25 ரூபாவுக்கும், ஒரு பென்சிலை வாங்கினால் 15 ரூபாவுக்கும் வாங்கலாம். 6 நண்பர்கள் தம்மிடம் இந்த பணத்தை ஒன்று சேர்த்து 6 பென்சில்களை வாங்குவதற்கு உகந்த மார்க்கம் என்னென்றால் 3 பேரும் காசை சேர்த்தால் அவை 10 10ஆக சேர்த்தால் 30 ரூபாவாக வந்துவிடும். தனியா வாங்குறேன்டா ஒரு ஆளும் 15 ரூபாய். அப்ப 10 10 படி 3 30, அடுத்த வரும் 3 பேரும் சேர்த்து 30. அப்ப இந்த வர்க்க முறைதான் சீப்பாக, அதாவது குறைந்த கட்டணத்திலே வாங்குவதற்கு இலகுவானதாக இருக்கும். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. அன்பு மாணவ செல்வங்கள், பெற்றோர்களுக்கு நான் மீள 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 இத்தனை தடவை கூறினாலும் பொருந்தக்கூடியது. நான் சொல்வதை கேளுங்கள். வினாத்தாள் 2 அரச பரீட்சை, அதாவது வினாத்தாள் 2 தான் அரச பரீட்சையில முதலாவதாக நடத்தப்படும். இந்த பரீட்சைத்தாளுக்கான பாடவிதானங்கள் முழுக்க நீங்க பாடசாலையில, அதாவது தரம் 1 இருந்தே கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். சூழலில் அவதானித்திருக்கிறீர்கள். சொற்கள் வீடுகளில் சொற்பிரயோகம் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். கணிப்புகள், இங்கேயும் கணிப்புகள் சொற்பிரயோகங்கள் இருக்கின்றது. ஆகவே வினாத்தாள் 2 பொறுத்தவரையிலே எந்த ஒரு மாணவரும், சுமாரான மாணவன் கூடி 50 புள்ளிகளுக்கு மேல் பெறலாம். ஓரளவு திறமையானவன் கூடி 70க்கு மேலே பெறலாம். அதி திறமையானவன் 80க்கு மேலே பெறலாம். வினாத்தாள் 2. வினாத்தாள் 1 பொறுத்தவரையில அதி திறமையான பிள்ளை கூடி 50 புள்ளிகளுக்கு மேல் பெறுவது கடினமான காரியமாக இருப்பதனால்தான் வினாத்தாள் 1 இறுதி கட்டத்தில் 5 எதிர்பார்த்த முன்னோடி பரீட்சைத்தாள்களையும் விரைவு மீட்டதாகவும் 5 அரச பரீட்சைத்தாள்களையும் விரைவு மீட்டதாகவும், 5 எதிர்பார்க்கையில் இன்னும் இருக்கின்ற 6, எப்படியோ 10 அரச பரீட்சை 5, என்னுடைய பரீட்சை 5 என்றாலும் 10 பரீட்சைத்தாள்களையும் நான் மீட்பதை நீங்க சரியாக புரிந்து கொண்டால், ஏனென்றால் நான் இந்த எல்லா வினாக்களையும் வகுப்பிலே சொம்பொப்பிலே பின்பற்றவில்லை. காரணம் என்னென்றால் நெருங்கிவிட்டது. அப்ப இந்த கட்டத்திலே அப்படின்ற வேகத்தை தான் விவேகத்தை தான் நான்
பாராட்டிக் கொண்டு அவர்களுக்கு இவைகள் காணொலியாகத்தான் வழங்கப்படுகின்றது. விருப்பமுள்ளவர்கள் பார்த்து பயனடையுங்கள். உங்கள் பெறுபேறு உங்களே நிர்ணயிக்கட்டும் என கூறிக்கொண்டு அடுத்த காணொலிக்கு சந்திப்போம்.